வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ சென்னையில் இருந்து திருச்சிக்கு ஒரு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸில் ஒரு 50-60 பேர் உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னால் அந்த பஸ்ஸை ஓட்டினவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர். இந்த 50-60 பேரோட ஒரு 40-30-40 பேர் ரெகுலராக போகிறவங்க. அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு போவாங்க. இந்த டிரைவரா நல்லா போவார், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு போவாங்க. அந்த 50-60 பேரில் ஒரு 40 பேர் வரைக்கும் அவரை தெரிஞ்சவங்க நிம்மதியாக தூங்கிட்டு போவாங்க. பாக்கி இருக்கிற 20 பேர் கூட அவர் எப்படி வண்டி ஓட்டுறாருங்கிறத பார்த்துட்டு ஸ்டைலில் பார்த்துட்டு போவாங்க. அதையும் ரசித்து போவாங்க. இன்றைக்கி அந்த பழைய டிரைவர் லீவ், ஒரு புது டிரைவர். அவர் இதுக்கு முன்னால் பஸ்ஸே ஓட்டுனது கிடையாது. இப்போ புதுசாக அந்த டிரைவரை நம்பி இந்த டிரைவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50-60 பேரில் ஒரு 40 பேர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிரைவர் ஓட்டட்டும் அப்படின்ட்டாங்க. அவர் கோயம்பேடுலேருந்து வண்டியை எடுத்துட்டு தாம்பரதம் போகிறதுக்குள்ளேயுமே அவ்வளோ ஜர்க்கு, அவ்வளோ பிரேக்கு, அவ்வளோ ஒரு பிரச்சனை. இப்போ அந்த செலக்ட் பண்ண அந்த 40 பேர் மொத்தம் 60 பேருமே என்ன செஞ்சிட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க, இவர் நிம்மதியாக நம்மளை கொண்டு போய் திருச்சி சேர்த்துருவாரா சேர்க்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு டோட்டலாக இருக்கிற நிம்மதியெல்லாம் இழந்துட்டாங்க. இதுக்கு முன்னால் இருந்த டிரைவர் பரவாயில்ல, அவர் எவ்வளோ நல்ல மாதிரியாக நம்மளை கொண்டு போய் சேர்த்தாரு, எவ்வளோ நிம்மதியாக இருந்தது. இந்த புதுசாக வந்த டிரைவரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளும் இப்போ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற மொத்த 60 பேருமே, அதாவது அவரை செலக்ட் பண்ண அந்த 40 பேர், பாக்கி இருக்க அந்த 20 பேர் எல்லாருமே மொத்தத்துக்கு நிம்மதியை இழந்து இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க தோழர்களே. அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரியல, என்ன எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, சட்டசபையில் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சட்டசபையில் ஒம்முன்னு இருக்க வேண்டியது, ஒரு மினிஸ்டராக இருக்கிறவங்க ஒரு மீட்டிங்கில் பேசுகிறது மாதிரி பேசுகிறாங்க, பழி வாங்குற மாதிரி பேசுகிறாங்க, மங்கம்மா சபதம் போட்டது மாதிரி பேசுகிறாங்க. கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை முடிக்கணும்னு பேசுகிறாங்க. சிஎம் என்னடானாங்க, அவர் என்னென்னமோ பண்ணுறாரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தோழர்களே. அந்த மாதிரி இந்த 60 பேர் நிம்மதி இல்லாமல் எப்படி நம்ம போய் திருச்சியை சேர்த்துவாங்களா சேர்த்த மாட்டாங்களான்னு இருக்கிறது மாதிரி, புதுசாக தெரியாமல் பஸ்ஸு ஓட்ட தெரியாதவங்கள்ட்ட ஒரு பஸ்ஸை கொடுத்து நம்ம எல்லாம் உட்காந்துருக்கிறது மாதிரி, ஆட்சி பண்ண தெரியாத ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம இந்த அரசாங்கத்தை கொடுத்து நம்ம எல்லாருமே சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கோம் தோழர்களே. இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.